விஜய் வினோத் vlog. இன்றைக்கி சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், தோசை சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 1/2 மூடி தேங்காய், 4லேருந்து 5 வரமிளகா, கொத்தமல்லி. நான் இன்றைக்கி சக்தி மட்டன் மசாலா தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னா இது தான். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகை லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுமாக இருக்கும். ஒரு தக்காளி இந்த டிஷ்க்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா அதிகமாக தக்காளி போட்டால் புளிப்பு அதிகமாக எடுத்துரும். இப்போ சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 கரண்டி இல்லை 3 கரண்டி ஊற்றிக்கோங்க. காஞ்சதுமே ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எண்ணெயில் போட்டு நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதான் நல்லா கருப்பாக பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தேங்காயை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா பதமாக வெந்திருக்கு. இப்போ 1/2 கிலோ சிக்கனை இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். கறி வேகும் போது தண்ணி ஊற்றிடாதீங்க. கறியில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கும். நல்லா சுண்டுற வரைக்கும் இந்த கறியை நம்ம நல்லா பொரிச்சுக்கணும், தண்ணி ஊற்றாமல் பொரிக்கணும். நம்ம வறுத்து வச்ச இந்த 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், குருமிளகை பொடியாக்கிக்கலாம். நல்லா பொடி ஆயிடுச்சு பாருங்கள். கறியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. கறியும் கொஞ்சம் சின்ன சைஸில் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஒவ்வொன்றா தான் வணக்கணும். நல்லா வணக்கிக்கலாம். வதங்கி வந்துருச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தோல் பிரிகிற அளவுக்கு வேக வைக்கணும். தக்காளியோட கறியை அதிகமாக தக்காளி சேர்த்துறாதீங்க. ஒரு தக்காளி போதும், 1/2 கிலோவுக்கு ஒரு தக்காளி போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் நான் சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அந்த மட்டன் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய். காரம் அதிகமாக போட வேண்டாம், ஏன்னா மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாய் போதும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுல இன்னும் கவனமாக இருங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 பாகம் கறி வெந்துருச்சு, அதனால் இப்போ ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கறி பாருங்கள் நல்லா சுண்டி மசாலா பிடிச்சி நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இல்லை இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். சூப்பரான யம்மியான சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.